குறிப்பாக சப்தகிரி காலனி, கங்கா நகர், ஹவுசிங் போர்ட் பிளாட், பிஜி ஒர்க்ஸ், திருநகர், வாசுதேவ் நகர், காசி டாக்கீஸ், எஸ்எம் பிளாக் போன்ற பகுதிகளில் இன்று அம்பேத்கர் காலனி பகுதியில் வாக்குகளை சேகரித்துக் கொள்கிறோம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலகட்டத்தில் இங்கே கொஞ்சம் வீக்கான ஏரியா தான். இன்றைக்கி நம் முதலமைச்சரின் செயல்பாடுகள், குறிப்பாக நம் மாமன்ற உறுப்பினர் செயல்பாடுகள், சட்டமன்ற உறுப்பினர் செயல்பாடுகள் எல்லாம் மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. குறிப்பாக எங்களை பார்த்து ஒதுங்கியிருந்த பொதுநல சங்கங்கள் எல்லாம் அவர்களாகவே தானாக வந்து நீங்கள் தான் மீண்டும் வர வேண்டும், நாங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பகுதியிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக ஒரு சில பகுதிகள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக இருக்கும் என்று சொல்வார்கள். வரும் சட்டமன்ற தேர்தலில் இதனுடைய ரிசல்ட்டை பார்த்ததுக்கு பிறகு எங்கள் திமுக ஒரு காலத்தில் வீக்காக இருந்ததுன்னு சொன்ன பகுதியை இன்றைக்கி இது கோட்டையாக மாற்றப்பட்டிருக்கிறது. அது வரும் தேர்தல் நாட்களில் தெரியும். இந்த பகுதி மக்களுக்கு அவருடைய வேண்டுகோள், அடையாறாட்டங்களை வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தடுப்பு சுவர் கேட்டிருக்காங்க. அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுக்கான வீடெல்லாம் எடுத்துட்டோம். விரைவில் இந்த தடுப்பு சுவரும் நிச்சயமாக இங்கே போடப்படும். இப்போ அது தோல்வி அடைஞ்சாலும் பாஜக வந்து மிகப்பெரிய ஒரு பொய்யை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. பெண்களுக்காக நாங்கள் எதிராக வாக்களிச்சிட்டோம். பெண்களின் வாழ்க்கையின் ஏற்றத்திற்காக, உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக எப்போவுமே இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டில் பெண்கள் இருக்காங்க. அதுக்கு ஊடகவியலாளர் நீங்களே சாட்சி. பெண்கள் எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க நம்ம மாநிலத்தில். வெறும் கரண்டி பிடிச்ச கையில் பேனாவையும் கம்ப்யூட்டரையும் புக்கையும் லேப்டாப்பும் கொடுத்த கட்சி திமுக. பெண்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்திய கட்சி திமுக. ஆக இதை திசை திருப்பக்கூடிய நோக்கத்தில் பாஜக செய்கிறது. நாங்கள் எதிர்த்து வாக்களித்தோம் என்று சொன்னால் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறைக்கக்கூடிய அந்த திட்டத்துக்கு தான் நாங்கள் வாக்களித்தோமே தவிர இதற்கல்ல. நீங்கள் இரண்டுமே ஒரே நேரத்தில் கொண்டு வந்து மக்களை திசை திருப்ப நினைக்கிறீர்கள். மக்கள் திசை திருப்ப போவதில்லை. குறிப்பாக தாய்மார்கள் மிக சிறப்பான ஆதரவு இருக்கிறார்கள். இந்த பகுதியிலே அன்றைக்கிய மாவட்ட ஐடி விங் துணை அமைப்பாளர் ஸ்டெர்லிங் சுரேஷ் அவர்கள் எங்களுக்கு மிக சிறப்பான வரவேற்பை தந்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு இடங்களிலும் கழக தோழர்கள் ஒரு இடத்துல முக்கணிகள் கொடுத்து வரவேற்கிறாங்க. அன்றைக்கி ஒரு தோழர் முழுக்க பனை ஓலையில் செஞ்ச பனங்கிழங்கு, பனை சாறு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதே போல் ஒவ்வொருத்தையும் வித்தியாசமாக செய்யக்கூடிய அன்புக்கினி நண்பர் ஸ்டெர்லிங் சுரேஷ் அவர்கள் இன்றைக்கி எனக்கு ஐஸ்கிரீம் மாலையும், நான் வீட்டில் ஒரு டாகை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதை ரிமைண்ட் பண்ணி அந்த டாகை பெங்களூர்லேருந்து வாங்கி கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இது ஏதோ பிரபாகர் ராஜாக்கு இந்த வரவேற்பை கொடுப்பதற்காக அல்ல, உதயசூரியன் வெற்றி பெறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் காட்டுகிறது. ஏனென்று சொன்னால் தொண்டர்கள் அவர் ஆர்வமிகையாக இந்த விஷயத்தை செய்கிறாங்க. ஒரு தோக்க போகிற கட்சிக்கோ ஒரு ஃபீல்டில் இல்லாத கட்சிக்கோ மக்கள் இந்த ஆர்வம் இருக்காது. இது சுரேஷ் மட்டும் கிடையாது, அமல்ராஜன் ஒரு பையன் இருப்பேன், வாங்க கேளுங்க. ஒரு அம்மா ஒரு 50 கூலிங்ஸ் வாங்கி வச்சுருக்கான். சாதாரண பப்ளிக் தான் அவங்க. நான் போகிறேன் அப்படின்னா நீங்கள் குடிச்சிட்டு தான் போகணுன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட நின்று கொஞ்சோண்டு குடிச்சிட்டு தான் வந்து. அப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, பொதுமக்கள் பாவம் அவங்க கட்சிக்காரங்க வெயிலில் நடந்து வராங்க அப்படின்னு இந்த வரவேற்பு விருகம்பாக்கம் தொகுதியில் திமுகவை தவிர யாருக்குமே இல்லை என்பதற்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் சான்றாக இருக்கிறது. மீண்டும் விருகம்பாக்கம் தொகுதியில் யார் எதை சொன்னாலும், யார் எந்த பொய்யை பரப்பினாலும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று விருகம்பாக்கம் தொகுதியில் ஒரு பொய்யை பரப்பினாலும் சரி, போதைப் பொருட்கள் அதிகமாக விருகம்பாக்கம் தொகுதியில் விற்குதுன்ற ஒரு பொய்யை பரப்பினாலும் சரி, விருகம்பாக்கம் தொகுதியில் மட்டும்தான் இது வரைக்கும் 6 டாஸ்மாக் கடைகள் எடுத்திருக்கிறோம். ஆனால் விருகம்பாக்கம் தொகுதியில் இது பல பொய் புகார்களை பல பேர் பல எதிர்க்கட்சிகள் அவுத்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது மக்கள் நம்ப தயாராக இல்லை. எப்படி யார் எதை செய்தாலும் 23 2 3 கூட்டினால் 5, அந்த நம்மளுடைய 5 விரல்கள் தான் அன்றைக்கு ஒதுக்கப் போகிறது. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. காலையில பணம் வாங்குற ஒரு கட்சியா இருக்கிறோம், இரவுல திமுகவிடம் பணம் வாங்குற ஒரு கட்சியாவும் இருக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் பொதுவுடைமையில இருந்து மாறிட்டாங்க அப்படின்ற ரொம்ப தவறான விஷயம். நம்ம தோழமை கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் இங்கே தான் இருக்கிறாங்க. இந்த தேர்தலில் தினந்தோறும் எங்களோட நடந்து வராங்க. சாப்பாடு கொடுத்தா கூட என்ன பண்ணிக்கிறாங்க, நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி சாப்பாடு தாங்க கொடுக்குறோம், வாங்குங்கன்னு சொல்கிறோம். பிசிகா இருக்கிறாங்க, எஸ்டிபி இருக்காங்க. ஒருத்தருமே நானே கேட்குறேன், ஒருத்தர் நீ வேலைக்கு போனால் 1000 ரூபாய் சம்பளம். இப்போ 1000 ரூபாய்க்கு வேலைக்கு போகிற சம்பளத்தை விட்டுட்டு 200 ரூபாய்க்கு யாராவது இங்கே வந்து வெயிலில் நிற்பாங்களா? இந்த உச்சி வெயில் இவங்க ஏன் நிற்கணும்? இவர் நிற்கிறார், திமுக பைசெல்லாம் நிற்கணும், திமுக எம்எல்ஏ ஜெயிக்கணும், இவங்கெல்லாம் ஏன் நிற்கணும்? இவ்வளோ தோழமை கட்சி. ஆக இந்த கூட்டணி பலமாயிடுச்சு. அதை ஏதாவது ஒரு கட்சி விமர்சிக்கணும், ஏதாவது ஒரு கட்சியை டார்கெட் பண்ணணும்னு அவர் செய்கிறார். ஒருவேளை அண்ணாமலை செய்வதை கூட்டணி கட்சி மேல் திசை திருப்புகிறார் என்ற சந்தேகம் எங்களுக்கு எழும்புகிறது.